அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பும் கிருபையும் வல்லமையும் ராஜரிகமும் மகத்துவம் உள்ள பரலோகத்தின் தூய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகரும் மேய்ப்பருமா இருக்க இயேசுவுடைய நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மேம்படுத்துகிறப்பா. தாப்பனே, தர்மையான 17வது ஆண்டு இளைஞர் கால கருத்தரத்திலே நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் கொடுத்த நேரத்துக்காக நன்றி தாப்பனே. விசேஷமாக இந்த வேளையிலுமாக தேவனுடைய வார்த்தைகளை வந்திருக்கும் அன்பு சகோதரர் டேவிட் லோங்கரன் அவர்களை நீர் ஆசிர்வதியும். அவர் ஞானமாய் பேசவும், அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கைக்கு பரிச்சயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கருவி சேர்த்தப்பனே. ஏற்பாடு செய்த யாவரையும் நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதியையும் வைக்க செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை கத்திரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளப்படி கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனில் எங்கள் பிதாவே. ஜெபித்து கொடுத்த அன்பான சகோதரருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும். அனாதி தீர்மானத்தில் என்கிற தலைப்பிலே, சபைக்குள் முன்னேறு என்கிற தலைப்பிலே நமதிலே பேச இருக்கிறார் அன்பான சகோதரர் ஜி டேவிட் இளன் குமரன் அவர்கள், ஊழியர், மடுமாநகர் கிறிஸ்துவின் சபை. அவரை உங்கள் கரகோஷங்களுடன் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தர் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பேனி நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாவட்டத்தில் பெரம்பூர் பகுதியில் கூடி வருகிறதான மடுமாநகர் கிறிஸ்துவின் சபையார் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பிரியமானவர்களே, 17வது வேனிற்கால வேதாகம முகாம் அருமையாக நேற்றைய தினத்திலிருந்தே தேவனுடைய கிருபையினாலே நடந்து வருகிறது. இந்த வேதாகம முகாமிற்கு கருப்பொருள் முன்னேறு அப்படி என்கிறதான தலைப்பை கொடுத்து அதற்கு கீழாக கிட்டத்தட்ட 13 சிறு தலைப்புகள் மூலமாக முன்னேறு, இதுல 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 எல்லாம் முன்னேறு முன்னேறு அப்படி என்கிறதான தலைப்பில் அருமையான ஊழியர்கள் இதுகாரம் பேசினார்கள். முன்னேறு அப்படி என்கிறதான இந்த ஒரு காரியம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தை. அதை ஆங்கிலத்தில் என்கரேஜிங் அப்படி என்று சொல்வார்கள். அது என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது, முன்னேறு அப்படின்னா ப்ராக்ரஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் எங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கான வேற வேற வார்த்தையை நம்ம பார்ப்போமானால், பிரியமானவர்களே, இம்ப்ரூவ், மூவ் ஃபார்வர்ட், கம் அப், கோ ஹெட். இந்த என்கரேஜிங் என்றதான வார்த்தையே கையை குலுக்கி உற்சாகப்படுத்தி, இப்பொழுது நீ இருக்கிறதான இந்த நிலையிலிருந்து நீ உயர்வான நிலைக்கு வர வேண்டும் அப்படி என்று உற்சாகப்படுத்துகிறதான ஒரு வார்த்தை. இம்ப்ரூவ், இம்ப்ரூவ், மூவ் ஃபார்வர்ட், கோ ஹெட். முன்னேறுடா, உன் வாழ்க்கையில நீ முன்னேறணும், 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 முன்னேறணும் அப்படி என்று பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்லுகிறதான அருமையான உற்சாகமான வார்த்தை. இது அநேகருக்கு குடும்பத்தில் இருக்கிறதான உறவினர்கள் மூலமாக கிடைக்கும், சில நண்பர்களுடைய தகப்பன் மூலமாக கிடைக்கும், சிலருக்கு தகப்பன் மூலமாகவே கிடைக்கும், அநேகருக்கு தாயின் மூலமாக தான் இது கிடைக்கும். முன்னேறு 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 அப்படின்னு, என் புள்ள இப்படி வரணும் அப்படின்னு தாய் அதாவது அப்பப்போ குத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அதிகமா சொல்ல மாட்டாரு, ஆனாலும் அதற்கான வேலையெல்லாம் ரகசியமா பேக்ல செஞ்சுட்டே இருப்பாரு. என் பையன் முன்னேறணும், என் பையன் முன்னேறணும் அப்படின்னு. இவ்வளவு பாசமோ அன்போ இருக்கிறதான நம்முடைய உறவுகள், இந்த உறவுகளுக்கெல்லாம் மேலான உறவு நம்மை சிருஷ்டித்த, அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்ததான நம்முடைய தேவாதி தேவன் நாம் முன்னேற வேண்டும் அப்படி என்று ஆசைப்படுகிறதான அந்த ஒரு மாபெரும் ஆசை. எந்த விதத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதாங்க இந்த வேதாகம முகாம். ஆக்சுவலா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ரகசியம்னா யார் யாருக்கு பிடிக்கும்? ரகசியம் மறைச்சு வச்சிருக்கதான ரகசியம்னா அதை தெரிஞ்சுக்கணும் என்றதான ஆர்வம் யார் யாருக்கு? கை தூங்க பார்க்கலாம்.
ரகசியம் அப்படின்னாலுமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா எப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ரகசியம் நான் சொல்லுகிறதான ரகசியம் அல்ல, இது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதான ரகசியம். இந்த ரகசியம் அதாவது இது ஒரு பொதுவான ரகசியம் அப்படி என்று நாமோ யோசித்தாலும் அறிந்து கொண்டாலும் நம் ஒவ்வொருவருக்கான ரகசியம் பிரியமானவர்களே. என்ன ரகசியம் அது அப்படி என்பதை தான் நாம் என்ன செய்ய போறோம்னா பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கும்போது முன்னேறுவதிலே ரகசியம். எதுல நாம் முன்னேறணும்? காலையிலிருந்து அநேக ஊழியர்கள், அருமையான சகோதரர் நத்தானியல், சகோதரர் பிலிப் பாஸ்கர், விக்டர் தாஸ் ஐயா, இவர்கள் எல்லாரும் இந்த தலைப்பின் கீழாக சிறு தலைப்புகளை கொடுத்து ஜெபத்துல முன்னேறு, தீமையை வெறுப்பதில் முன்னேறு, சகிப்பு தன்மையில முன்னேறு, சரீர ஆசைகளை மேற்கொள்வதில் முன்னேறு, பகிர்ந்து கொள்வதிலே முன்னேறு, உறவுகளிலே முன்னேறு, கிறிஸ்துவை போல வளர்ச்சி அடைய நீ கீழ்ப்படிய முன்னேறு, நித்திய ஜீவனுக்காக நீ முன்னேறு, விசுவாசத்துல நீ முன்னேறு, தொழுது கொள்வதிலே நீ முன்னேறு. ஆனா இதெல்லாம் எங்க தெரியுமா கிடைக்கும்? இதற்கான இன்ஃபர்மேஷன், இதற்கான வழி எங்க கிடைக்கும்? சபையில தான் கிடைக்கும். அந்த தலைப்பு தான் எனக்கு கொடுத்துக்கிறாங்க. சபையில நீ என்ன செய் அப்படின்னா முன்னேறு. ஆமா, சபையில நீ இருந்து சபையில நீ என்ன செய்யணும் அப்படின்னா முன்னேறு. பிரியமானவர்களே, நாமும் சபையில இந்த மாதிரி எல்லாம் முன்னேறணும் அப்படி என்கிறதான இந்த ஆசை யாருடையது? இந்த ஆசை யாருடையது? யாருடையது? சத்தம் கேட்கல. யாருடையது? தேவனுடையது. யாருடையது? அப்போ தேவனுடைய ஆசையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற வேண்டுமா? ஆமா பிரியமானவர்களே, நாம இந்த அளவுக்கு முன்னேறி வரணும் அப்படி என்றதான அந்த விஷயம் தான் ரகசியம். எந்த அளவுக்கு நாம் முன்னேற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவின் சபையில வந்து சேர்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே அது நாம் செய்திருக்கிறதான மிகப்பெரியதான பாக்கியம். கிறிஸ்துவின் சபைக்கு மாத்திரம் சிறப்பான ஒரு மேன்மை இருக்குது. அது என்னன்னா, கிறிஸ்துவின் சபைக்கு தலை கிறிஸ்து. ரோமன் கத்தோலிக் சபைக்கு தலை யாரு? வேற வேற சபைகளுக்கு எல்லாம் தலை யாரு? மனுஷர்கள். ஆனால் கிறிஸ்துவின் சபைக்கு மாத்திரம் தலை கிறிஸ்து. அப்படியானால் அந்த சபையில ஒவ்வொரு அவயவங்களாக அவரால் சேர்க்கப்பட்டிருக்கிறதான நாமம் எல்லாருமே அவருடைய சரீரம். நம்ம தலை மூலமா தேவன் நம்மை முன்னேறும்படியாக ஒரு அருமையான வாய்ப்பினை நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்னா அது மிகப்பெரியதான பாக்கியம், ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு கிறிஸ்துவின் சபையில வந்து சேருவதற்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. கிறிஸ்துவின் சபையில கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா நாமகரண கூட்டத்து சபையில நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா ரகசியம். என்னது ரகசியம்? இப்ப நான் சொல்ல மாட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன். ஓகேவா? ரகசியம் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்களா? எல்லாரும் கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே. அந்த ரகசியம் என்ன? சபைக்குள்ள நான் முன்னேறணும். என்ன முன்னேறணும்? எப்படி முன்னேறணும்? எதுக்காக முன்னேறணும்? அது என்ன ரகசியம்? ஆனா இந்த எல்லா தலைப்பிலையும் ஊழியர் நத்தானியல், பாஸ்கரோ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தல. இவங்களும் சீக்கிரட்டா தான் வச்சுக்கிறாங்க. ஆமா, அதை மறைச்சுதான் வச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த ரகசியம் எப்பேற்பட்ட ரகசியம் அப்படின்னா உடனே பட்டுன்னு சொல்றதான ரகசியம் இல்ல. ரகசியம் பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க, பரலோகத்தின் தேவன் இந்த ரகசியத்தை ஆதி முதல் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டே வந்தாராம். ஆதி முதல். ஆமா, இப்ப அந்த ரகசியத்தை பத்தி நான் கூட என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா இப்ப சொல்ல போறது இல்ல, கொஞ்சம் இழுத்து இழுத்து சொன்னாதான் எப்படி இருக்கும்? கவனமா என்ன செய்வீங்க? கேட்பீங்க. கவனிக்க பிரியமானவர்களே, கொடுக்கப்பட்டதான தலைப்பு என்ன அப்படின்னா எபேசியருக்கு என்ன நிருபம் 3ஆம் அதிகாரம்
9வது வசனத்துல வாசிங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே. கவனிங்க, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அநாதி தீர்மானம்னா என்னன்னு பார்க்கலாம். அநாதி அப்படி என்றால் அதனுடைய பொருள் ஆதிக்கு முன்னானதுதான் அநாதி. அது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா டைமை குறிப்பிடுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா அது டைமை குறிக்குது. ஆதி என்பது டைம். அநாதினா அதுவும் டைமை குறிக்கிறது. என்ன டைம்னா அந்த ஆதிக்கு முன்னான காலம். அப்படின்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்குனதுதான் ஆதினா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் ஒரு தீர்மானத்தை தீர்மானித்தாரா. தீர்மானம் என்றால் திட்டம். தீர்மானம் என்றால் திட்டம். அநாதி தீர்மானம்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் தீர்மானித்ததான திட்டம். அப்படின்னா அது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அது யாருக்கும் தெரியாது. அத ரகசியமாவே வச்சு இருக்கிறார். எனக்கு சில அநேக ஆழமான சத்தியங்கள் எல்லாம் விளக்கி அறிவித்து அந்த ஊழியர்கள் மூலமாக சத்தியத்தை கேட்டு வளர்ந்ததான ஒருவன் நான். அதுல பெரம்பூர் கிறிஸ்துவின் சபை, தெலுங்கு கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் சகோதரர் ஜி பிரகாசம் அவர்கள் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். பா, உனக்கு ஒண்ணு தெரியுமாப்பா, வானம் பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி பரலோகத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்களாம்பா. மீட்டிங் நடந்துதான். வானத்தையும் பூமியும் உண்டாக்குறதுக்கு முன்னாடி பரலோகத்துல ஒரு மீட்டிங் நடந்துதான். மீட்டிங் போட்டாங்களா? யார் யாரு? பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்களாம். என்னது மீட்டிங்கா? எனக்கு ரொம்ப குருஷியலா இருந்தது. என்ன இது, வானத்தையும் பூமியும் உண்டாக்குறதுக்கு முன்னாடி மீட்டிங் போட்டாங்களா? தெரியல. ஆம் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மீட்டிங்ல அவங்க தீர்மானித்ததான தீர்மானத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அநாதி தீர்மானம். அதாவது பரலோகத்தில் போட்டதான தீர்மானம். இந்த தீர்மானத்தை கவனிங்க. தேவன் முதல் சிருஷ்டித்ததான ஆதாமுக்கு இந்த தீர்மானத்தை, அந்த ரகசியத்தை அறிவிக்கவில்லையா? ஆதாமுக்கு அடுத்து வந்ததான தேவனுடைய தாசன் நோவாவுக்கு, அவனுடைய குடும்பத்துக்கும் இந்த தீர்மானத்தை அறிவிக்கவில்லையா? நோவாவுக்கு பிற்பாடு வந்ததான ஆபிரகாம் தேவனுடைய தாசன், தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டவன். அந்த ஆபிரகாமுக்கு கூட இந்த ரகசியத்தை அறிவிக்கவில்லையா? ஈசாக்குக்கு அறிவிக்கவில்லை, யாக்கோபுக்கு அறிவிக்கவில்லை. யாக்கோபுனுடைய சந்ததியில் வந்ததான அந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கவில்லை இந்த ரகசியத்தை. ஏன்? அவருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் அனுப்பினார். இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திர நாட்களில் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கூட அறிவிக்கவில்லை. தீர்க்கமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன்னா ரகசியம். என்னது? யாரை குறித்ததான ரகசியம்? நம்ம எல்லாரை குறித்ததான ரகசியம். என்னை குறித்ததான ரகசியம், உங்களை குறித்ததான ரகசியம். ஒவ்வொருவருக்கான ரகசியத்தை அப்படியே அடக்கி வச்சிருந்தாராம். ஆமா, இஸ்ரவேல்ல நிறைய அருமையான ராஜாக்கள் ஏற்பட்டாங்க. மோசமான ராஜாக்கள் எல்லாம் தேவன் ஏற்படுத்தினார். ஆனாலும் கூட அவர்கள் எல்லாருக்கும் அறிவிக்கவில்லை. ஆமா, இன்னொன்னு தெரியுமா? அவருடைய குமாரனை அனுப்பினாரு. 3 வருஷம் அவருடைய குமாரன் இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சாரு. புரியுதுங்களா? அந்த அவருடைய குமாரன் மூலமாக கூட இந்த ரகசியத்தை அறிவிக்கவில்லை. என்னடா இப்ப அது ரகசியம்? அப்படியே அடக்கி 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 அமைக்கி 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 வச்சுட்டு இருந்தாரு பிதாவாகிய தேவன். ஆமா, அதுக்கு பேர் தான் அநாதி தீர்மானம். இந்த அநாதி தீர்மானத்துல சபையில நீ முன்னேறு என்பதுதான் தலைப்பு. எனக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு. சபையில முன்னேறணும். இது அநாதியில ஏற்படுத்தப்பட்டதான தீர்மானம். அதுவும் எந்த சபையிலே என்பதுதான் முக்கியமான பாயிண்ட். பெரியமானவர்களே, ரோமன் கத்தோலிக் சபையில முன்னேறு, மற்ற மனுஷர்களால் உருவாக்கப்பட்டதான சபையில முன்னேறு, அப்படி என்றதான விவரம் எல்லாம் இங்க பைபிள்ல இல்ல. பைபிள்ல இருக்கிறதான ஒரே சபை கிறிஸ்துவின் சபை.
அது அவர் ரத்த சென்றி சம்பாதித்ததான சபை, அவர் உயிரை கொடுத்து சம்பாதித்ததான சபை. அந்த சபைக்கு மூல கல்லே அவர்தான், அந்த சபைக்கு தலை அவரேதான், அந்த சபை தான் அவருடைய சரீரமே. சொல்ல போனா அந்த சரீரம் தான் அவருடைய மனவாட்டி, அந்த மனவாட்டிக்கு தான் அவர் மணவாளன். கனெக்ஷன், அதுக்கு பேர் என்னன்னா பந்தம். புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறதான பந்தம். ஆமா, அதை பிரிக்க முடியாதது. ஆமா, அப்பேற்பட்டதான சபையில நாம் ஒரு அவயவமா வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, அவர் சேர்த்திருக்கிறார்னா அது நமக்கு கிடைத்திருக்கிறதான மிகப்பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. ஏன்னா எந்த சபைக்கும் இந்த ரகசியம் தெரியாது. நிறைய சபைகளுக்கு சத்தியமே தெரிய மாட்டேங்குது. எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தெரிய மாட்டேங்குது, எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று தெரிய மாட்டேங்குது, எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ வேண்டும் அப்படி என்று தெரியாம தான் இருக்கிறாங்க. நிறைய சபைகள்ல பாட்டு பாடினே இருக்கிறாங்க, பாட்டுக்கு தான் முக்கியத்துவம். நிறைய சபைகள்ல ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க, ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. உங்களை யாருன்னா ஒருத்தர் பதில் சொல்லுங்க, காலையில 3 மணில இருந்து சாயங்காலம் நைட்டு 11-12 மணி வரைக்கும் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா பரலோகத்துக்கு போயிடுவேன் யாருன்னா சொல்லுங்க, கை தூங்க பார்க்கலாம். ஆனா அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காலையில 3 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் சொல்றவங்க யாருன்னா ஒருத்தர் கை தூங்க பார்க்கலாம். எங்கேயுமே ரெஃபரன்ஸ் இல்லை, எங்குமே ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய உபதேசத்துக்கு, அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தா பரலோகத்துக்கு போவோம் என்கிறதான ரெஃபரன்ஸ் 1000 ரெஃபரன்ஸ் நான் எடுத்து காட்டுறேன். கட்டளை நல்ல கவனிங்க, துதிக்க வேண்டும் அப்படி என்கிறதான கட்டளை அது ஒண்ணு மாத்திரமல்ல, தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான கட்டளைகளை கிட்டத்தட்ட 5 கட்டளை இருக்குது. ஆனா கீழ்ப்படிய வேண்டும் என்றதான கட்டளை எப்படின்னா கவனிங்க, அதுதான் நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்ல போறேன். கவனிங்க, ரகசியம் என்பது வெளிப்படுத்தப்பட்டாதான் ருசிகரமா இருக்கும். ரகசியம் என்பது வெளிப்படுத்தப்பட்டாதான் ருசிகரமா இருக்கும். ஆனா பாடினே இருந்தா, ஜெபம் பண்ணினே இருந்தா, நாம் கிறிஸ்துவின் சபையார் இல்ல, நாம கூட ஒன் ஆஃப் தி டினாமினேஷன். ஆனால் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு, சட்டத்துக்கு, வசனத்துக்கு, அவர் சொல்லி இருக்கிறதான ரகசியத்தை அறிந்து கொண்டு அதை நாம் செய்வோமானால் இப்ப செத்தா கூட அடுத்தது பரதீசில தான். இன்னைக்கு பெந்தகோஸ்தக்காரன் வேற சபையார் அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை அறியாமலே இருக்கிறாங்க. வாங்க போலாம். அனாதி தீர்மானத்துல அவர் என்னென்னலாம் பண்ணாரு, அப்ப இந்த ரகசியத்தை ஃபர்ஸ்ட் யாருக்கு சொன்னாரு? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பரலோக ரகசியம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அவர் பிரதித்தமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்களுக்கு அருளப்பட்டது யாருக்கு அப்படின்னா அப்போஸ்தலருக்கு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை தேவன் நோவா முதல் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ வரைக்கும் யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. பரலோகத்தின் ரகசியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். கவனிங்க, அது கூட உவமைகளாக. கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்து அந்த ரகசியத்தை உவமைகளாக மாத்திரம்தான் அறிவித்தார் பிரியமானவர்களே. ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் அப்போஸ்தலர்களுக்கு அந்த ரகசியம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், உலக தோற்றத்திற்கு முன்னே, அதாவது வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதான
ரகசியம், அதை நாங்க பேசுறோம்ன்றாங்க அப்போஸ்தலர்கள். அவங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. ஆமா, அடுத்து நாம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு என்ன செய்யவில்லை? அறிவிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம்தான் அறிவிக்கப்பட்டது. முற்காலத்துல மனுபுத்திரருக்கு அது அறிவிக்கப்படவில்லை. அந்த ரகசியத்தை அப்படியே 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 மறைச்சு வச்சுட்டே வந்தார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவர்கள். யார? அப்போஸ்தலர்களே. ஏன்னா அது எங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டதுன்னு அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அந்த ரகசியம் அப்போஸ்தலருக்கு மாத்திரமே அறிவிக்கப்பட்டது. அந்த ரகசியம் பழைய ஏற்பாட்டுல இல்ல. பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல இல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் அப்போஸ்தலர்களை வழிநடத்தும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த ரகசியத்தை அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்யறாருன்னா அறிவிக்கிறார். அந்த ரகசியம் அது எங்க, யார் மூலமா, எப்படி வரணும் அப்படின்னா, சபை உருவாக்கப்பட வேண்டும். சபையின் மூலமாக அந்த ரகசியம் வரணும். இதான் தேவனுடைய திட்டம். பிரியமானவர்களே, இது அனாதி தீர்மானம். அனாதி தீர்மானம். தேவன் அப்பவே தீர்மானம் பண்ணிட்டார். கிறிஸ்துவுக்காக ஒரு சபையை உருவாக்க வேண்டும். அந்த சபையின் மூலமாக நாங்கள் தீர்மானித்ததான அந்த அனாதி தீர்மானத்தை என்ன செய்யறாங்க? வெளிப்படுத்த வேண்டும். அப்படி என்று தேவன் என்ன செஞ்சார்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே தீர்மானித்தார். வாசித்து பாருங்க, எபேசியருக்கு என்ன நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறையரங்களுக்கும், உன்னதங்கள் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, அப்படின்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பாக தீர்மானித்த அந்த தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுதே தெரிய வரும் பொருட்டாக சபையின் மூலமாக அந்த அநாதி தீர்மானம், தேவனுடைய அனந்த ஞானம் சபை மூலமா தெரிய வரணும். அப்படி என்று தேவன் தீர்மானித்ததான தீர்மானம். பிரியமானவர்களே, அந்த ரகசியத்தை சபை மூலமா தான் அறிவிக்கணும். அப்படி என்று நீங்க இன்னும் கூட இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். கொலோசியருக்கு என்ன நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்துவுடைய ரகசியங்கள் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்திருக்கும்படி எங்களுக்காக கிறிஸ்துவுடைய ரகசியத்தை குறித்து அது நிமித்தம் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். பிரியமானவர்களே, கவனிங்க, ரகசியம் அப்படின்னாலுமே மறைக்கப்பட்டிருக்கிறதான விஷயம். ஆனா ரகசியத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு, நேரம் இருக்கு. ஒரு காலத்தை பிக்ஸ் பண்ணீங்கன்னா அல்லது அதற்கான காலம் தானா அமைந்தா அந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரகசியம் தானா செய்யுங்க உடையும். அந்த மாதிரி உடைச்சார். பிரியமானவர்களே, ஐயா ரகசியத்தை சொல்லட்டுமா வேணாமா? கவனிக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இந்த ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உடைத்து காண்பித்திருக்கிறார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே
வெளிப்படுத்தினாரு, ரகசியமா வச்சுக்கிறார். உனக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை என்ன செய்வாருங்க? புரியாது, அது யாருக்குமே புரியாது. அது உள்ள இருக்கிற ரகசியம். ஆமா, ஆபிரகாமை கூப்பிட்டாரு, அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு கொடுத்தாரா? உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரு. என்னது? ஆபிரகாம் இங்க பாருங்க, புரியல சொல்லுவாங்க, புரியல அவனுக்கு. ஏன்னா அது அங்கேயே ரகசியமா வச்சாரு. ஆமா, இஸ்ரவேல் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும் போது யூதாவை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை அப்படின்னு என்ன செஞ்சாருங்க? ஆசீர்வதிச்சாரு. என்ன அது? செங்கோலா? எனக்குள்ளவா? என்ன அது? புரியலையே. யாரு இது? யாரு தலை சொல்லிடுது? அவருக்கு புரியல. ஏன்னா ரகசியம், ஆதியிலிருந்து ரகசியமா வச்சுட்டு இருந்தவரு எங்க அப்போஸ்தலர் மூலமாக, சபையின் மூலமாக அந்த ரகசியத்தை உடைக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை உடைச்சார். பிரியமானவர்களே, இதுல நம்முடைய முன்னேற்றம் என்ன இருக்கு? சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு அங்கத்தினுடைய முன்னேற்றம் என்ன இருக்கு? வாங்க போய் பார்க்கலாம். அந்த ரகசியத்தை சபையில நீ முன்னேறு. சபை கிறிஸ்துவனுடையது, அது அவருடைய சரீரம். அந்த சரீரத்துக்கு அவர் தலையா இருக்கிறார். அப்படி இருக்கிறதான அவர் எங்க இருக்கணும்? வாசிச்சு பாருங்க. கொலோசியருக்கு என்ன நிருபம் 1ஆம் அதிகாரம் 25 இருந்து வாசிங்க பார்க்கலாம். கடகண்ணு. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்து. என்னது? நல்ல கவனிங்க, இங்கேயும் நீங்க கனெக்ட் பண்ணலாம் அந்த வார்த்தையை. ஆதி காலம் முதல் மறைவாயிருந்து. அப்ப ஆதியிலிருந்து மறைச்சு வச்சுனே இருக்கிறாரு இந்த மேட்ல. ஓகேவா? அதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. ஆதி காலம் முதல் வாசிங்க. தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்து. தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்து. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே. புரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர். நல்ல கவனிங்க, ரகசியத்தை சொல்றாரு. என்ன ரகசியம்? ஆதி காலம் முதல் மறைச்சு வச்சிருந்ததான ரகசியம் இது அனாதி தீர்மானத்தில் தீர்மானித்தது. சபையில நான் எப்படி முன்னேறணும் அதற்கான ரகசியத்தை சொல்றாரு. வாசிங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கவனிங்க, கிறிஸ்துவானவர் ஒரு நபர். அந்த நபர் எப்படி நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக, எப்படி அந்த ஒரு நபர் நமக்குள்ள இருப்பார்? எங்க அம்மா எங்க அப்பாவே எனக்குள்ள இல்ல, கூட பிறந்ததான அண்ணன் தம்பிங்களே எனக்குள்ள இல்ல, உறவினர்களே எனக்குள்ள இல்ல. அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறதான கிறிஸ்து இங்க வந்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ண உயிர்த்து போயிட்டாரு. அங்க போயிட்டு அப்பா பக்கத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுறாரு. அவர் எப்படி எனக்குள்ள? இன்னொரு இடத்துல எழுதுறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு போதும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? நான் கேட்கிற கேள்விக்கு கை தூக்க பார்க்கலாம். இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் கை தூக்கம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா?
கேட்ட கை தூக்க மாட்டேங்க. இயேசு கிறிஸ்து என்கிட்ட இல்லைங்கன்னு யாருன்னா கை தூங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஆமா. அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்து எப்படிங்க உங்களுக்குள் இருக்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது அருமையாக சொல்றாரு, சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன் அப்படிங்கிறார். கிறிஸ்து நமக்குள் அப்படியே வந்து உள்ள உட்கார்ந்துறவர் அல்ல, அப்படியே வந்து வாசம் பண்ணுகிறவர் அல்ல, உருவாகணும். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும். இப்ப கை தூங்க பார்க்கலாம். அடுத்த கேள்விக்கு, நம்ம எத்தனை பேருக்குள்ள, தனிப்பட்ட ஒவ்வொரு நபராகிய எத்தனை பேருக்குள்ள கிறிஸ்து உருவாகி இருக்கிறார்? இப்ப கை தூங்க பார்க்கலாம். ஏமாடியோ? தேவனுடைய அனாதி தீர்மானம், கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் என்பது அந்த ரகசியம் பார்த்தோம். அது எப்படி? உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா என்று சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களா இருந்தால் அறிவீர்கள். கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, உங்களுக்குள் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதற்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, எப்படி கிறிஸ்து நமக்குள் உருவாக முடியும்? கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி உருவாகி நமக்குள்ள கிறிஸ்து வளர வேண்டுமானால் எபேசியர் 4:11 அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாக நாம் வளர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் தீர்மானித்ததான அனாதி தீர்மானம் இது. சர்வ சிருஷ்டிக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய அனாதி தீர்மானம். ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வேண்டும் என்பதுதான் அவருடைய அனாதி தீர்மானம். அதற்காக தான் ஆதியிலே முதல் நூற்றாண்டுல சபை பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் என்ன செய்தார்னா மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். ஊழியர்களே, விசுவாசிகளே, நமக்கு தேவன் ஊழியர்களை ஏன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? ஊழியர்களே, நமக்கு தேவன் எதை டார்கெட்டாக வைத்திருக்கிறார்? சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு அங்கத்தினருக்குள்ளும் கிறிஸ்துவை நீங்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் ஊழியர் செய்ய வேண்டும். ஊழியர்கள் எத்தனை பேர் கிறிஸ்துவை, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான தாவீதை எத்தனை பேர் நாம் பிரசங்கிக்கிறோம்? யோசுவாவை எத்தனை பேர் பிரசங்கிக்கிறோம்? மோசேயை எத்தனை பேர் பிரசங்கிக்கிறோம்? ஆபிரகாமை எத்தனை பேர் பிரசங்கிக்கிறோம்? நோவாவை எத்தனை பேர் பிரசங்கிக்கிறோம்? நோவாவில் இருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ எல்லாரும் பரிபூர்ணமானவர்களா? சொல்லுங்க. இல்லையா? நோவா, ஆபிரகாம் பரிபூர்ணமானவங்க இல்லையா? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, சாமுவேல், மோசே, எல்லா இடத்திலும் ஒவ்வொரு குறைகளை நாம் பார்க்கலாம். குறைவில்லாத ஒருவரை நாம் பின்பற்ற வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரை நாம் பிரசங்கிக்கிறோமா? அப்போஸ்தலர்கள் யாரை பிரசங்கித்தார்கள்? கொலோசியர் 1:28 நாம் வாசிக்கும் போது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரை அறிவித்து, சொல்லுங்க பார்க்கலாம், யாரையும் அறிவித்து? இயேசுவுக்குள். யாரையும் அறிவித்து? தாவீதை பத்தி சூப்பரா பேசுவோம். ரொம்ப நல்லவன் இல்ல? ஆமா, பேசலாம். ஃபாலோ பண்ணணும்னா, பின்பற்றணும் அப்படின்னா, கை கொள்ளணும் அப்படின்னா இவர்தான். யோவான் 8:51 ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னார். வேற யார் சொன்னது இந்த மாதிரி? யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவன் ஆக்கிர தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வேற யார் சொன்னது இந்த மாதிரி?
பழைய ஏற்பாட்டில் இல்லாத பேர் மேன்மையான உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இதான் உபதேசம், இதான் ரகசியம், இதான் சபையில நீ முன்னேறணும். என்ன அப்படின்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலா நீ மாறணும் என்பதுதான். அதுதான் அவர் தீர்மானித்த தீர்மானம். அதனால் தான் அவர் உன்னை தெரிந்து கொண்டார். 8:29 மாத்திரம் நீங்க வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ள முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னிருந்தாரோ, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை நமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கவனிங்க, தேவன் எவர்களை வானத்தையும் பூமியை உண்டாக்குவதற்கு முன்பாக முன்னறிந்தாரோ, ஒருவேளை அன்பு முன்னறிந்திருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற ஊழியரை முன்னெடுக்கலாம், இவங்க எல்லாரையுமே முன்னெடுக்கலாம், எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் கூட முன்னெடுக்கலாம். காரணம் என்ன? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் ஏன் முன்னறிந்தார்னா, இதுக்காக தான் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்னறிந்திருக்கிறார். ஒப்பாயிருப்பது எப்படிங்க ஒப்பாகணும்? அதை கத்துக்குன்னு ஒப்பானேன்னா உனக்கு பரலோகம் பாட்டு பாடி வந்த பரலோகம்ல. இதெல்லாம் பெந்தகோஸ்துக்காரனுக்கு தெரியாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவருக்குள் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தாரு? அதை நீ கத்துக்கணும். அப்படியே நடந்தாதான் உனக்கு பரலோகம். பாட்டு பாடி என்னை ஜெபம் பண்ணிருந்தா உனக்கு பரலோகம் இல்ல. அதனால பாட்டு பாடக்கூடாதுன்னு இல்ல, அது தொழுகை இல்ல, ஆராதனை அது ஒரு பங்கு, அதை செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது என்பதல்ல. ஆனால் அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக வேண்டும் என்பதுதான் உன்னுடைய டார்கெட். அவர் நடந்தபடியே நீ நடக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய டார்கெட். ஆமா, அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்ன அப்படின்னா, என்ன போல அன்பாயிரு, இதான் என்னுடைய கட்டளை, போ அப்படின்ட்டார். அந்த போலதான் முக்கியம். போல பழைய கட்டளை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, அது பழைய ஏற்பாடு 19:18 லேவியராகமம். புதிய ஏற்பாடு நான் உங்களில் அன்பா இருந்தது போல, நான் எப்படி அன்பா இருந்தேனோ அது போல நீங்கள் ஒருவர் அன்பா இருங்கள். எப்படிங்க அவரை போல அன்பா இருக்கிறது? ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல, அந்த போல அங்க வந்துச்சு பாருங்க. நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை செய்யாம நீ பாட்டு பாடி ஜெபம் பண்ணிருந்தனா you are close, you will be reached unto hell. நாம யாரை ஏத்துன்னு இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த வாரத்துல, அதுக்கு முந்தின வாரத்துல, போன மாசத்துல, போன வருஷத்துல எத்தனை பேரு நம்மை விட்டு நாம் தூரமாக்கி இருக்கிறோம்? எப்படி ஏற்றுக்கொள்றது? அவங்க எல்லாம் மோசமான காரியங்கள்லாம் செஞ்சாங்கல்ல அப்படின்னா, அப்ப இயேசு கிறிஸ்து உன்னை எப்படி ஏத்துக்கினாரு, என்ன எப்படி ஏத்துக்கினாரு? உன்னிடத்துல எப்படி அன்பு கூர்ந்தாரு, என்ன எப்படி அன்பு கூர்ந்தாரு? நீ பாவம் செஞ்சீங்க, நான் பாவம் செஞ்சேன், நீ மோசமானவன், நானும் மோசமானவன், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் தான் இருக்கிறோம், ஒருத்தர் கூட நீதிமான் இல்ல, அது அரிதுன்ட்டாரு. அப்படின்னா எப்படின்னா கற்றுக் கொடுக்கிறாரு. கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்துல, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். எப்போ? வானத்தையும் பூமியை உண்டாகிறதுக்கு முன்பாக. அப்படி நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதால் பரிசுத்தரா இருக்கிறதுனால பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையோ, தயவையோ, மனத்தாழ்மையோ, சாந்தத்தையோ, நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்குங்கள். கைத்தூங்க என்ன சொல்லுங்க பாருங்க. நான் மன்னிச்சிட்டேன். போன வாரம் எங்க அண்ணன் எனக்கு விரோதமா பேசினா அதனால மன்னிச்சிட்டேன். என் தம்பி எனக்கு விரோதமாக பேசினா அதனால மன்னிச்சிட்டேன். எங்க அக்கா எனக்கு விரோதமாக பேசினாங்க அதனால மன்னிச்சிட்டேன். அண்ணா ஒருத்தர் கை தூங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கலனா, கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளலனா, கிறிஸ்து நமக்குள் உருவாகலன்னா கிறிஸ்து நமக்குள்ள இல்ல. நீ சபையில எப்படி முன்னேறணும் அப்படின்னா, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, கிறிஸ்து உன்னிடத்துல உருவாகி வளர்வதற்கு நீ சபையில இப்படிதான் முன்னேறணும். பிரியமானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று நாம் அறியோம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படி நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு ஒப்பாய் இருப்பதற்காக சபையில நாம் முன்னேற வேண்டும். பிரியமானவர்களே, சபையில கிறிஸ்துவை போல ஜெபத்துல முன்னேற வேண்டும்.
சபையிலே கிறிஸ்துவை போல தீமையை வெறுப்பதிலே முன்னேற வேண்டும். சபையிலே கிறிஸ்துவை போல சகிப்புத்தன்மையிலே முன்னேற வேண்டும். சபையிலே கிறிஸ்துவை போல சரீர ஆசைகளை மேற்கொள்வதிலே முன்னேற வேண்டும். சபையிலே கிறிஸ்துவை போல பகிர்ந்து கொடுப்பதிலே முன்னேற வேண்டும். சபையிலே கிறிஸ்து இயேசுவை போல உறவுகளிலே அந்நியரை உபசரிக்க முன்னேற வேண்டும். சபையிலே கிறிஸ்து இயேசுவை போல கீழ்ப்படிதலிலே முன்னேற வேண்டும். சபையிலே தேவனை அறிகிறதான அறிவிலே நித்திய ஜீவனுக்காக முன்னேற வேண்டும். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டபடியினாலே சபையிலே கிறிஸ்து இயேசுவை போல விசுவாசத்திலே முன்னேற வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறதான விஷயத்திலே நாம் முன்னேற வேண்டும். சபைக்குள்ளாக அநாதி தீர்மானத்திலே தீர்மானித்த கிறிஸ்துவை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாக அவர் நடந்தபடியே நடக்கிறவர்களாக தேவனுடைய குமாரன் எப்பேற்பட்டவரோ அப்பேற்பட்டவராக நாமும் தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக திகழும்படி முன்னேற வேண்டும். ரகசியம் நிச்சயமாகவே வெளிப்பட்டது. வெளிப்பட்டுச்சா? தலையில சொல்றீங்களா? ரகசியம் வெளிப்பட்டது பிரியமானவர்களே. ரகசியம் பெரியது. நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்கள் அன்பா இருங்கள் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. பெரிய ரகசியம். அதை புரிந்து கொண்டீர்களா என்பதுதான் கேள்வி. தேவன் நிச்சயமாகவே அன்பான சகோதரரை கொண்டு இந்த நாளில் வல்லமையாய் நமக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்மதில் உதான அன்பா சகோதரர் கிருபை ஜோசப் அவர்கள் முன்னதாக வந்து நமக்காக ஜெபிக்கும்படி கிறிஸ்துவ கேட்டுக்கிறேன். சகோதரர் கிருபை ஜோசப், அம்பத்தூர் கிறிஸ்துவின் சபை. ஜெபம் செய்வோம். உண்மையில் வாசமா இருக்கிறதான எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான தகப்பனே, தேவரீர் உமது அநாதி தீர்மானத்தையும் உமது ரகசியத்தையும் உமது குமாரன் மூலியமாக ஆவியானரை கொண்டு அப்போஸ்தலர் வழியாக தேவரீர் இந்த நாளில் கூட நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அப்போ சகோதரர் தேவர் கிழங்குமான் ஐயா மூலமாக தேவரீர் நீ கொடுத்த மேலான தயவுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்க தகப்பனே. எல்லா ரகசியங்களையும் தேவரீர் எங்களுக்கு அறிவித்து வைத்திருக்கிறீர்கள். அப்ப அந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அப்ப அந்த ரகசியங்களுக்கு பாத்திரவான்களா நடக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப நித்திய ஜீவனுக்கு போறதுக்கான அந்த வழியும் அந்த வழியின் ரகசியங்களையும் தேவரின் நீர் எங்களுக்கு அறிவித்து வைத்திருக்கிற தயவுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்க தகப்பனே. அப்ப அந்த காரியங்களை நாங்கள் நன்கு புரிந்து கொண்டு தகப்பனே தேவரே அது பாதையை நாங்கள் வெளியெடுத்து போல உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப சபையின் மூலியமாக தான் தேவரே நாங்கள் நித்திய ஜீவனை அறிமுறையான பாதையும் வழி வாசல்களையும் நீ வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்க தகப்பனே. உமது குமார் மூலியமாக நீ கொடுத்த இரக்கத்துக்காகவும் அன்புக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லாவற்றையும் கூட உங்க கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புடுறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரை கொட்டி வந்து சேர்த்த தேவன் அப்பா போவது காரியத்தில் கூட தகப்பட நீ சுகபல்ல ஆரோக்கியத்தோடு கொட்டி போய் சேர்க்க முடியாத ஜெபிக்கிறோம். இந்த 2 நாள் நடந்த முழுவதிலும் கூட தேவரே உமது வெளிப்பாடுகளை நாங்கள் புரிந்து கொள்ள நீ செய்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் பொறுப்பாத்துல தாழ்த்தி ஒப்புடுகிறோம். அப்பா நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். யாவற்றையும் உங்கள் நேசகுமாரனும் எங்களுக்கு கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ராஜாவுமா இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தை கொண்டு வேண்டல் செய்கிறோம். ஜீவனும் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.